நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம், சில காரியங்கள் நடக்கிறது இல்ல, சில காரியங்கள் ரொம்ப ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நேத்து என்ன ஒரு பிரதர் பார்க்க வந்தாரு. பார்க்க வந்துட்டு சொன்னாரு, இப்பெல்லாம் நான் ஜெபம் பண்றது இல்ல அப்படின்னாரு. நல்லா ஜெபம் பண்ற சகோதரன், எனக்கு தெரியும், நல்லா ஜெபம் பண்ற சகோதரன். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் ஒருவருக்கு சுகத்தை கொடுக்க முடியா கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கல, அதனால இனி ஜெபம் பண்றது இல்ல. அப்படின்னா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி எல்லாம் இல்லை. எல்லா ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பின்பு கடைசியாய் சொன்னார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் என்னுடைய விருப்பம், ஜெபம் என்பது நம்முடைய விருப்பம். ஆனா அதெல்லாம் நடக்கணுங்கிறது இல்ல, நீர் நினைக்கிறதா நடக்கணும். அதுதான் உண்மையான ஜெபம். அல்லேலூயா. யாருக்கு சுகத்தை கொடுக்கணும், யாருக்கு ஜீவனை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் தான் முடிவு பண்றது. நமக்கு தேவையற்றதை தேவன் தேவையில்லாத நேரத்தில் தர மாட்டார், தரவும் கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல போற காரியம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வேதம் தெரியாது. பார்வோன் அப்படின்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எகிப்து அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் உங்க செய்தி எல்லாம் நான் கேட்டேன், நீங்க எப்ப பார்த்தாலும் அழாதே, கலங்காதே, திகையாதே, கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், இதே தானே மெசேஜா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது எனக்கு சரியா தான் பட்டது. என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நிறைய பேர் புதுசா வர்றாங்க, அவங்களுக்கு எகிப்து, பார்வோன், அப்புறம் யோர்தான் அதெல்லாம் சொன்னா தெரியாது பாஸ்டர். அப்புறம் தெரியாம சொல்லி என்னது, அவங்களுக்கு இதுதான் புரியும், கர்த்தர் கண்ணீர் துடைப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிரும் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. இதையே சொல்லிட்டு இருந்தேன்னா எப்ப பாடம் நடத்துறது, பாடம் தான் ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு சொல்ல போற காரியம் உங்கள எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். நாம ரொம்ப ஃபாஸ்டான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் மிக மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. நாட்களும் ரொம்ப வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. இப்பதான் 2025 வந்த மாதிரி இருந்தது, 25 முடிய போகுது. எல்லாமே வேகம். நம்ம எல்லாம் முந்தி ட்ரெயின்ல இங்கிருந்து சென்னைக்கு போறதுக்கு முந்தியெல்லாம் 12 மணி நேரத்துல போனோம். அது 10 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் அது 8 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 6 மணி நேரம் ஆச்சு. இனி 2 மணி நேரத்துல போற ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் வரப்போகுதான். ஃபாஸ்டா எல்லாமே போய் கொண்டிருக்கிறது, எல்லாமே ஃபாஸ்டா தான். முந்தியெல்லாம் நம்ம அம்மியில அரைப்போம், கல்லுல ஆட்டுவோம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆட்டுவோம். இப்ப மிக்சியில போட்டு அப்படின்னா அரைச்சிச்சு. நம்ம எல்லாரும் சந்தோஷம், எல்லாம் வேகமா போகுது அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நம்மளே போயிட்டு இருக்கோம், ஒரு வாகனத்துல வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நமக்கு முன்னால போறவன் ஸ்லோவா போனா என்ன, இவன் பின்னால போனா எப்ப போய் சேர்றது, ஒதுங்கவும் மாட்டேங்கிறான், வழி விட மாட்டேங்கிறான், ஸ்பீடா போக மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டுவோம். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா வேகமாய் போக பார்க்கிறோம், வேகமா எல்லா காரியங்களையும் சீக்கிரமா நடக்கும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். அது தப்பு இல்லை, காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நம்ம அறிய வேண்டியது அவசியமாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்திலே அடிமையா இருந்தார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமைகளா இருந்தார்கள். அந்த 430 வருடத்தின் முடிவிலே அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். நாங்கள் இப்படி அடிமைகளாயிருக்கிறோமே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அவள் இட்ட கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டிட்டு, அப்போ ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அந்த திட்டம் தான் என்ன? மோசே அனுப்பி பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். எங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யாத்ராமம் 6:8 வாசிக்கும் போது, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லப்பட்டது.
யாத்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 430 வருஷம் பயங்கரமான அடிமைத்தனம். அந்த சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. யோசேப்பு எப்படி எகிப்துக்கு போனாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்துக்கு போய் சேர்ந்தாங்க, எவ்வளவு பேர் போனாங்க, அங்க போய் முதல்ல என்ன நடந்தது, யோசேப்பு அந்த தேசத்திலே பெரியவனானான், அங்கே ஆட்சி செய்தான், தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அங்கே கொண்டு போனான், எல்லாம் ரொம்ப வசதியா நல்லா போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் பொறுத்த உடனே யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தான். வந்து இவர்களை எல்லாம் பார்த்தபோது பொறாமை கொண்டு அவர்களை எல்லாம் அடிமைகளாக்கி விட்டான். அல்லேலூயா. இப்பொழுது 430 வருடம் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக செங்கல் சுடுகிறதான வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். செங்கல் சுடுகிற வேலை அவ்வளவு எளிதான வேலை அல்ல, அடிமைத்தனமான வேலை. அதிலும் கடைசியாக அவளுக்கு சம்பளம் கொடுக்காமல், சாப்பாடு கொடுக்காமல் அவளை மிகவும் வருத்தின போது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. தேவனை நோக்கி முறையிட்டார்கள். முறையிட்டு என்ன செய்தார்கள்? எங்களை விடுயும் என்று சொன்னபோது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமாகிய தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் இறங்கினார், மோசேயை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13:5. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. புளிப்பில்லாத போதும். இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு. இங்க சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்கல? சாப்பாடு கிடைக்கல. சொல்ல போனா கடைசியில வைக்கோல் கூட கிடைக்கல. அவ்வளவு கஷ்டம், அடிமைத்தனம், அடி உத எல்லாம் வாங்குறாங்க, கடினமாய் வேலை வாங்குறாங்க. செங்கல் சுடுறது 2 மடங்கு சுடணும், சாப்பாடு கொடுக்கல. அவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவர் திட்டம் வச்சார். என்ன? உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காதா ஜனங்களுக்கு? அப்போடா, எங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. எங்களை தேவன் கண் திறந்தார். எங்களை இந்த இக்கட்டான இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறாரே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப என்ன பட்டாங்க? சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷப்பட்ட தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். நமக்கு தெரியும், அவர் பார்வோனுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர்களை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் புறப்பட்டார். எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக கொண்டு போகும்படியாய் புறப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அற்புதமாக என்ன நடந்தது என்றால், பார்வோனும் அவனுடைய அரண்மனையிலும் அந்த தேசத்திலும் இருக்கிறதான எல்லா பிள்ளைகளுடைய எல்லா தலைச்சன்களும் செத்து மடிந்தார்கள். அதுக்கு பிறகுதான் பார்வோன் அவர்களை விடுதலை செய்தான். தெரியுமா? அந்த சரித்திரம் தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த சரித்திரம் எல்லாம் தெரியாது. அவங்க டைரக்டா 10ஆம் வகுப்புல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்பதான் ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இயேசுவை பத்தி தெரியும். இதையெல்லாம் சொன்னா புரியாது. ஆனா இதை நான் சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக அவங்க சிரமம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும், பைபிள் ஸ்டடிக்கு வரணும். அப்பதான் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இருக்கட்டும். இப்போ அவர்களை தேவன் ஒரு நாள் இரவிலே விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை போக விடமாட்டேன் என்று சொன்ன பார்வோன் நடு ராத்திரியிலே சீக்கிரமாய் போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தி எகிப்தை விட்டு துரத்தினான். விடமாட்டேன்னு சொன்னவன் எகிப்தை விட்டு என்ன செய்தான்? துரத்தினான். ஜனங்கள் அந்த ராத்திரியிலே தானே அங்கிருந்து புறப்பட்டார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் புறப்பட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும். சுமார் 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இனி அதிலே பிள்ளைகள், குழந்தைகள்,
பிள்ளைகள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், இன்னும் பலதரப்பட்டதான மனிதர்கள் எல்லாம் இருந்தாங்க. சொல்ல போனா அதுல கர்ப்பவதிகளும் இருந்திருப்பாங்க. ஏன்னா நார்மல் லைஃப்ல நடக்கும் போது ஒரு திடீர்னு நைட்டோட நைட்டா புறப்படுன்னா அதுல கர்ப்பவதிகள் இருந்திருப்பாங்க, பால் கொடுக்கிறவங்க இருந்திருப்பாங்க, சிறிய குழந்தைகள் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புறப்பட பண்ணின தேவன் இவர்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அவங்களை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு கானான் தேசத்துல சேர்க்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்க்கணும். ஏன்னா அவங்களிடத்துல என்ன இருக்கிறாங்க? குழந்தைகள் இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, பால் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது இவர்களை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் அந்த கானானிலே சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு சேர்க்கணும். முடிஞ்சா அடுத்த நாள் விடியும் போதே எங்க போய் சேர்த்திருக்கணும்? கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அதுதானே நல்ல கடவுள், அதானே நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, உங்க வீட்டுல ஒருத்தருக்கு பிரசவ வலி வந்துருச்சு, பிரசவ வேதனை வந்திருக்குது. ஒரு ஆட்டோ கூப்பிடுறீங்க அல்லது ஒரு டாக்ஸி கூப்பிடுறீங்க, கோயம்புத்தூர் போகணும், இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் கூப்பிட்டவன் நீங்க என்ன நினைப்பீங்க? எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கிறானோ அவ்வளவு நல்லது. ஏன்னா சீக்கிரமாக குழந்தை பிறக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. அவன் இந்த ஊரெல்லாம் சுத்தினான்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா இவரை போய் கூப்பிட்டோமே, இவன் எப்ப கொண்டு சேர்க்க போறானா? வழியில குழந்தை பிறந்துருதோ அல்லது குழந்தை நல்லா பிறக்குமோ, பெரிய ஆபத்துல மாட்டிட்டோமே, அவனை கோயம்புத்தூர் போச்சோன்னா திருப்பூர் போறான், பல்லடம் போறான், அவினாசி போறான், இப்படியே சுத்திட்டே இருக்கிறானே, இன்னும் கோயம்புத்தூர் போய் சேரலையே அப்படின்னு நமக்கு என்ன உண்டாகும்? அவன் மேல கோபம் வருமா வராதா? வராதோ? நமக்குலாம் நார்மலாவே கோபம் வராது. ஆமா, பார்த்தாலே தெரியுது, ரொம்ப கோபம் வந்திருக்கும். இதுதான் இப்ப நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின தேவன் 40 வருடம் நடத்தினார். அப்பா, எவ்வளவு சீக்கிரமா கொண்டு சேர்த்திருக்கணும். அதான் நல்ல கடவுள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கொடுப்பேன்னு சொன்னது நல்லதுதான், ஓகே, சந்தோஷம்தான். ஆனா எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அவர் சேர்க்காம என்ன செய்தாரு? எவ்வளவு வருஷம்? 40 வருஷம் அவர்களை அலைய பண்ணி கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்தாரு. அல்லேலூயா. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஜனங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருந்திருக்குமா? ஆண்டவர் மேல கோபம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? நான் இப்ப சொல்றேன், இங்க ஒருத்தருக்கு வீடு இல்லைன்னு வச்சுக்கோ, யாரை எடுத்துக்குவோம்? வீடு இல்லாத ஒரு ஆளை யார் சொல்ல? நம்ம லூர் செல்வம் பிரதர் எடுத்துக்கோ. அம்மா அங்க கையை வைத்தது, அம்மா நம்ம ஏஞ்சலுக்கு வீடு இல்லை. நான் ஏஞ்சல்கிட்ட சொல்றேன், ஏஞ்சல் வீடு இல்லையாம்மா, சரி நான் உனக்கு ஒரு வீடு தர்றேன். எங்க? இங்கிருந்து மேட்டுப்பாளையத்துல. எங்க? மேட்டுப்பாளையத்துல நல்ல வீடு இருக்குது, அந்த வீட்டை சுத்தி தோட்டம் இருக்குது, அங்க நல்ல பழமெல்லாம் இருக்குது, அங்க பால் இருக்கு, தேன் இருக்கு, எல்லாம் இருக்குது, அதை உனக்கு தாரேன், நீ புறப்படு அப்படின்னு சொல்றேன். அப்படியா பாஸ்டர்? கண்டிப்பா பாஸ்டர். ஆமா கண்டிப்பாமா, உனக்கு தர்றேன், நீ அந்த போய் நீ அந்த வீட்டில் இருந்துட்டு அதை நீ உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்போ புறப்படுது, ஏஞ்சல் புறப்படுது. என்ன நேரடியா எங்க போகணும்? கோயம்புத்தூர் போகணும், கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போகணும். நான் ஏஞ்சலை பார்த்து சொல்றேன், ஏஞ்சல் நீ இங்கிருந்து பல்லடம் போகணும், பல்லடத்துல இருந்து திருப்பூர் போகணும், திருப்பூர்ல இருந்து எங்க போகணும்? பொள்ளாச்சிக்கு போகணும், பொள்ளாச்சியில இருந்து மதுரைக்கு போகணும், மதுரையில இருந்து சிவகாசி போகணும், சிவகாசியில இருந்து திருநெல்வேலி வரணும், திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் வரணும், அங்கிருந்து திருவனந்தபுரம் வரணும், அங்கிருந்து ஊட்டி வரணும், அங்கிருந்து ஊட்டியிலிருந்து நீ எங்க வரணும்? மேட்டுப்பாளையம் வரணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி வரலாம்ல, அப்படி வரலாம்ல. உடனே ஏஞ்சல் என்ன சொல்லும்? உன் வீடும் வேண்டாம் அப்படிதானே சொல்லும். இந்த பாஸ்டுக்கு என்னமோ பைத்தியம் முடிச்சிருச்சு, இந்த பாஸ்டுக்கு என்னமோ ஆகி போச்சு, இவர் இப்படி சுத்தி வர சொல்றாரு, அப்ப இது நடக்கிற காரியம் இல்லை, இது கொடுக்கணும்னு இல்லை, இது என்ன ஏமாத்த பாக்குறாரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அப்படிதான் பண்ணாரு. இந்த மேப்ல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இவர்கள் புறப்பட்ட இந்த இடத்திலிருந்து அந்த கானான் தேசம் போய் சேருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு 40 நாள் தான் ஆகும். எவ்வளவு? 40 நாளிலே எங்க போய் சேர்ந்துடலாம்? கானான் தேசத்துல போய் சேர்ந்துடலாம். இவங்க புறப்பட்ட இடத்திலிருந்து
கானானை சென்றடைய, இங்க நீங்க அந்த மேப் பாருங்க, அந்த ஒரு ரெட்டு ஒரு சிகப்பா ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க. இங்கிருந்து புறப்படுறாங்க, ராமசேஸ் என்கிற இடத்துல இருந்து புறப்படுறாங்க, கானான் தேசத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிடுறாங்க. அப்போ வெறும் 40 நாள் தூரம் தான், பயண தூரம் தான். சிலவங்க 40 நாளுங்கிறாங்க, சிலவங்க எவ்வளவு மெதுவா நடந்தாலும் 1 வருஷத்துல போய் சேர்ந்துடலாங்கிறாங்க. ஆனா சுமார் 40 நாள் பயணத்துல போய் சேர வேண்டிய ஒரு இடம். இப்ப அதுல கீழே பாருங்க எப்படி போயிருக்கிறாங்க பாருங்க. கீழே வந்து இந்த தேசத்தை சுத்தி அந்த தேசத்துல போய் அதுல மேல போய் திரும்ப போன இடத்துக்கே திரும்ப வந்து இந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்துக்கு போய் அப்படி போய் எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. நேரா போனா 40 நாள், இப்ப 40 வருஷம் சுத்த வைக்கிறாரு. நல்ல கடவுளா? நமக்கெல்லாம் தோணுது அவரு நல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் நம்ம அறிந்திருக்க வேண்டிய காரியம். இங்கே யாத்ராபத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது. யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீங்க அந்த கோடு பாத்தீங்கன்னா அந்த கோடு போற வழி பெலிஸ்தர்கள் குடியிருக்கிற இடம். பெலிஸ்தர்னா ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. யாரு? கோலியாத். கோலியாத் தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் பெலிஸ்தியன். அந்த பெலிஸ்தன் எவ்வளவு உயரம் இருந்தான்? 10 அடி உயரம், 6 முழமும் 1 ஜானும், 10 அடி உயரம் உள்ள பெலிஸ்தன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுங்கையா புறப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ணவெல்லாம் தெரியாது. அடிமையாய் வாழ்ந்தவர்கள். இந்த அடிமையாய் வாழ்ந்தவர்கள் இந்த பெலிஸ்தர் தேசத்து வழியாய் போனா அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. இவங்க யுத்தம் பண்ணவும் தெரியாது, யுத்தத்துக்கான ஆயுதமும் கிடையாது. பெலிஸ்தர் பயங்கரமான ஆளுகளுமா இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா போனா அவங்க யுத்தத்துல மனமடைந்து எங்க போயிருவாங்க? திரும்ப எகிப்துக்கு போய்விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை எந்த வழியாய் நடத்தி இருக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கொஞ்சம் புரியும்படியா நீங்க கொஞ்சம் புரியணும். ஏன் ஆண்டவர் நம்மளை சுத்த வைக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நேரான வழியாய் நடத்தாம சில வழியாய் சுத்த வைக்கிறாரு, சில நாட்கள் தாமதம் பண்ணுறாருன்னா நாம வந்து பெலிஸ்தங்கையில மாட்டி விட கூடாதுங்கிறதுக்காக. அப்படின்னா இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். நேரடியாய் போய் பெலிஸ்தங்கையில மாட்டி அங்க போய் அவங்களுடைய யுத்தத்துல அழிவதை விட நீ சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வா அப்படின்னு ஆண்டவர் நடத்துறாருன்னா உன்மேலே வைத்திருக்கிற அன்பினாலும் பாசத்தினாலும் உன்னை அந்த பெலிஸ்தன் கையிலே மாட்டாமல் இருப்பதற்காக, பெலிஸ்தன் கையிலே போய் அழியாமல் இருப்பதற்காக உன்னை தேவன் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் செஞ்சது சரியா தப்பா? சரிதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நேரா போனா பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவாங்க. அங்க போய் யுத்தத்தை கண்ட உடனே ஜனங்கள் ஐயோ நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் வேண்டாம், எங்களுக்கு எகிப்து போதும் அப்படின்னு எகிப்துக்கு திரும்பிடுவாங்க. இனி இவங்க ஒரு கால எகிப்துக்கு திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை செங்கடல் வழியாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடல் வழியாய் நடத்துகிறார். இவங்க சிவந்த சமுத்திரம், செங்கடல் சிவந்த சமுத்திரம் வழியாய் நடத்துகிறார்கள். இப்ப அங்க போனா என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரம் இருக்குது. அதான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. பின்னால பார்வோன் துரத்திட்டு வர்றான். முன்னால யார் இருக்கு? என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரம் இருக்குது. இப்ப இன்னும் பயப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பார்வோன் கையில மாட்டுவோம், இல்லாட்டி செங்கடல்ல விழுந்து சாவோம். அப்ப மோசையை நோக்கி கூக்குரலிடுறார்கள்.
என்ன கூக்குரலிடுகிறார்கள்? எங்களுக்கு எகிப்து தேசத்திலே என்ன சவக்கல்லறை எல்லாம் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க? இங்கேயா எங்களை அடக்கம் பண்ணுவதற்காக இங்கே கொண்டு வந்தீங்க? எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, செங்கடலுக்கு நேரா என்கிறார். கோலை நீட்டின போது அது இரண்டாக பிளந்தது. ஜனங்கள் செங்கடல் வழியாய் தரையிலே நடக்கிறது போல நடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதையிலே நீ செல்லும் போது உனக்கு எதிராய் செங்கடல் வந்தாலும் அதை இரண்டாக பிளப்பார். உன்னை சும்மா ஆண்டவர் நடத்தலங்க. அந்த வழியா போனா மாட்டிக்க, இந்த வழியா வந்தா இங்கே மாட்டிட்டோம்னு நினைக்காதீங்க. இந்த வழியா நீங்கள் மாட்டாமல் இருப்பதற்காக செங்கடலை இரண்டாக பிளந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நன்மைக்காகவும் உன் பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவர் 440 வருடங்கள் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் ஏன் ஆண்டவர் இந்த 40 வருடம் இவ்வளவு தூரம் அவர்களை நடக்க வைக்கணும் என்றா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கானான் தேசம் என்று சொல்லுகிறது எமோரியர்கள், எபூசியர்கள், எபோத்தியர்கள் என்று பல ஜாதிகள் வாழுகிற இடங்கள். அந்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிறது, உண்மைதான். அது வளமான தேசம், நலமான தேசம். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பயங்கரமானவர்கள். அதனாலதான் அங்கே எல்லாம் இருக்குது. ஆனா அந்த தேசத்தை நீ ஆள வேண்டுமானால், அந்த தேசத்தை நீ பிடிக்க வேண்டுமானால், நீ அடிமையா இருந்த போது எப்படி இருந்தாயோ அப்படி போனா முடியாது. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எங்க அடிமையா இருந்தாங்க? அதாவது பரம்பரையாக பல சந்ததிகளாக அவர்கள் அடிமையாய் வாழ்ந்து விட்டார்கள். இப்ப அவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குது? அடிமைத்தனம். நேரா நடக்க கூட அவங்களுக்கு தெரியாது, நேரா நிமிர்ந்து நடக்க கூட அவங்களுக்கு தெரியாது. என்றால் அடிமைகள் நிமிர்ந்து நடக்க என்ன இல்லை? அனுமதி இல்ல. குனிஞ்சுதான் நடக்கணும். ஒருவருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து போராடக்கூடாது. என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், எதுனாலும் நடக்கணும். சாப்பாடு இல்லாட்டி பட்டினியா கிடக்கணும். எதிர்த்து ராஜா கிட்ட கேட்க முடியாது, வேலை செய்யறதுல கேட்க முடியாது. இதுதான் தங்களுடைய வாழ்க்கை என்று அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நேரா கானானுக்குள்ள போனா அவங்களால வாழ முடியுமா? முடியாது. அந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. ஆகவே அந்த தேசத்தை அடையவும், அந்த தேசத்திலே இவர்கள் வாழவும் தக்கதாக இவர்களை என்ன செய்ய வேண்டும்? தகுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதிப்படுத்த வேண்டும். எதற்கு தகுதிப்படுத்த வேண்டும்? கானான் தேசத்தை சுதந்திரிக்கவும், கானான் தேசத்தை ஆளுகை செய்யவும் இந்த அடிமைகள் பழக வேண்டும். அல்லேலூயா. ஒரு பழக்கத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாள்ல மாத்திர முடியுமா? 10 நாள்ல மாத்திர முடியுமா? அதுவும் 430 வருஷம் பழகினத 10 நாள்ல மாத்த முடியாது, 40 நாள்ல மாத்த முடியாது. அது 40 நாள் நீங்க பயணம் செய்துட்டே இருக்கணும். அப்போ இந்த 40 வருடம் எதற்கென்றால் இவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். சொல்லுமா? இந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து வந்தவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், போராட கற்றுக்கொள்ள வேண்டும், ஆள கற்றுக்கொள்ள வேண்டும், சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அங்க வைக்கோல் தான் கிடைச்சது, இங்க பாலும் தேனும் இருக்கு, அருமையான உணவுகள் இருக்குது, நல்ல வீடுகள் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதாக பழகணும். அல்லேலூயா. இங்கிருந்து இங்கிலாந்து போனோம். இங்கிலாந்து போன பிறகு ஹோட்டலுக்கு கூட்டு போனா அங்க உள்ளது ஒண்ணுமே நம்மளால சாப்பிட முடியல. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அது ஜப்பான் உணவு, ஜப்பான் உணவு. அது அந்த நம்ம இப்படி உட்கார்ந்து இருந்தா நமக்கு முன்னால அப்படியே எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆர்டர் எல்லாம் பண்ண வேண்டாம், ஆர்டர் பண்ண வேண்டாம், இப்படி வந்துட்டே இருக்கும். வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு முன்னால இப்படி ஒரு ட்ரேல வந்துட்டே இருக்கும், எல்லாரும் முன்னாலையும் போயிட்டே இருக்கும். அது எத்தனை பேர் உட்கார்ந்தா அவங்க முன்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கும், அதுல வந்துட்டே இருக்கும். அதை வேணுங்கிறத இது வேணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கணும், சாப்பிடணும். இதுதான் பழக்கம். நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம மத்தி மீன் பொரிச்சது வருமா, அயல மீன் பொரிச்சது வருமா, இறா மீன் பொரிச்சது வருமா, பார்த்துட்டே இருக்கோம். பொரிச்ச மீன் எதுவுமே இல்லை. நம்ம மத்தியையும் காணோம், நம்ம அயலையும் காணோம். அங்க விதவிதமான கலர்ல வருது, ஆனா ஒண்ணு கூட வேக வச்சது கூட இல்லை, பச்சையா இருக்கு. சாப்பிட முடியுமா? எங்க பையன் சொல்றேன், எடுத்து சாப்பிடுங்க டாடி, எடுங்க டாடி, அது வேணுமா அது எடுங்க, இது வேணுமா இது எடுங்க. ஐயோ, அதை பார்த்தாலே நமக்கு வேகாத. வேற ஏதாவது அரைகுறையா வெந்து சாப்பிடலாம், அரைகுறையா வெந்த மீனை சாப்பிட முடியுமா?
ஆனா ஜப்பானியர்கள் அப்படிதான் சாப்பிடுறாங்களாம். ஐயோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊருக்கு போன உடனே அந்த ஊர்ல இருக்கிறத நம்மளால சாப்பிட்டு அனுபவிக்க கூட முடியாது. அந்த பழக்கம் நமக்கு வரணும்னா பல வருடங்கள் ஆகும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்கள் அடிமையாயிருந்து கிடைக்கிறத சாப்பிட்டு வைக்கோலை சாப்பிட்டு இப்படி எல்லாம் அடிமைத்தனமா இருந்தவர்கள் உடனடியாக எகிப்துக்கு கானானுக்கு போனா அங்க இருக்கிறதெல்லாம் அனுபவிக்க முடியாது, ஆளவும் முடியாது. அப்ப அவர்கள் அநேக காரியங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுவதற்காக தேவன் அவர்களை 40 வருடம் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏன் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அதை நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, இந்த 40 வருடம் உன்னை ஏன் நடத்தினேன் அப்படின்னா அதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உபாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற அதை பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. ஒரு அலையில சொல்லுமா, உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டேன், ஆபிரகாமுக்கே வாக்கு பண்ணேன், அந்த வாக்கு பண்ணின தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறத நீங்க செய்யணும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு கேட்டு பழக்கமே இல்லை, பிரசங்கம் கேட்டே பழக்கம் இல்லை. நம்ம ஆளுகளுக்கு பிரசங்கம் கேட்டு தூக்கம் வருது. அவங்க பிரசங்கம் கேட்டே பழக்கம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை போய் ஒரு கத்தோலிக்க சபையில உட்கார சொன்னா நம்மளால உட்கார முடியாது. ஏன்னா அவங்க முடிகிற வரை முழங்கால நிற்பாங்க. நம்மளால சம்மணம் போட்டு சேர்ல உட்கார்ந்தா கூட காலை ஏற்றி வச்சுட்டு உட்கார்றாங்க, சாப்பிட உட்கார்ற மாதிரி. யோசித்து பாருங்க. அங்க போய் நம்மளால என்ன செய்ய முடியாது? கூட்ட முடிகிற முழங்கால் படியிட முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுற காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டுதான் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். அந்த கற்றுக்கொள்வதற்கு 1 வருடம் 2 வருடம் போதாது. எத்தனை வருடம் வேணும்? 40 வருடம் வேணும். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் தான் மோசே 40 வருடம் அரண்மனையிலே கற்றுக்கொண்டான். மோசே எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தால்? 120 வருடம். முதல் 40 வருடம் அரண்மனையிலும், 2வது 40 வருடம் வனாந்தரத்திலும், மீதி 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த இருந்தான். அப்போ முதல் 40 வருடங்கள் அவன் ஆளுகை செய்வதை, அந்த தேசத்தை எப்படி ஆளுவது என்று கற்றுக்கொண்டான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். அல்லேலூயா. ஒரு நாட்டை ஆளுவதற்கு அவன் 40 வருஷம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் என்னவெல்லாம் இருக்கும், வனாந்தரத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதை கற்றுக்கொள்வதற்காக அந்த மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் அந்த வனாந்தரத்திலே எத்தனை வருஷம் இருந்தான்? அப்ப வனாந்தரத்தை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 40 வருஷம். அதே தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்கவும் அதிலே வாழவும் அவர்கள் என்ன வேண்டும்? 40 வருஷம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இங்கதான் இதுதான் பாயிண்ட். இந்த 40 வருஷம் நடத்தினாரு. இந்த 40 வருஷத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்தார். அது என்ன? முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, உன்னை சிறுமைப்படுத்தும் பிடிக்கும். 1. 2வது, நீ தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. 2. 3வது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. இது 3. உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. 3 காரணங்களுக்காக. இன்னும் 2 காரணங்கள் பின்னால வருது அடுத்த வசனங்கள்ல. இந்த வசனத்துல 3 காரியங்கள். 1, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு. 2வதாக, அவர் தம்முடைய கட்டளையின்படி நீ நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்பதை அறிவதற்கு. 3வதாக,
உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. 3 முக்கியமான காரியங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நினைக்கிறேன் இதை இந்த வாரத்தில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நான் தொடர்றேன். ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி இது. ஏன் ஆண்டவர் ஒரு லாங் பீரியட் எடுத்துக்கொள்கிறாரு? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏன் காலதாமதம் பண்ணுகிறார்? ஏன் அநேக நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால், நாம் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் கேட்கும் நாட்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளும் நாட்களுக்கு இடையிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க பையன் ஒரு பைக் கேட்கிறான்னு வச்சுக்கொள்ளுவோம். அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டீங்கனாலும் அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு அவன் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். முதல்ல அதை கற்றுக்கொண்டாதான் அவன் ஓட்ட முடியும். அப்ப கற்றுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். அதே போலதான் கானான் தேசத்தை சுதந்திரித்து அதில் வாழவும் ஆளுகை செய்யவும் இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு அவர்கள் ஆளுகை செய்ததில்லை. இதற்கு முன்பு அவர்கள் பாலை குடித்ததில்லை, அவர்கள் தேனை சாப்பிட்டதில்லை, நன்றாக உடுத்தினதில்லை, நன்றாக வாழ்ந்ததில்லை. 430 வருடங்கள் அடிமையிலாகவே வாழ்ந்து விட்டார்கள். நல்ல வஸ்திரம் தரிக்கவில்லை, அடிமை வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள். ஆனால் இனி அவர்களோ கானான் தேசத்தின் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க போகிறார்கள். அப்ப அதை அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? சிங்கப்பூர்ல ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஹோட்டல் எத்தனை மாடி? 108 மாடி நினைக்கிறேன். 108 மாடி. அந்த 108வது மாடியில அந்த ஹோட்டல் சுத்திட்டு இருக்குது. ஹோட்டல் என்ன செய்யிட்டு இருக்குது? சுத்திட்டு இருக்குங்க. இதை விட பெரிய, இதை விட பல மடங்கு பெருசு. அது சுத்திட்டு இருக்கிறது. எங்களை அங்க கூட்டிட்டு போனோம். என்னுடைய மகன் முதல்ல புக் பண்ணாங்க. அப்ப புக் பண்ணிட்டு நாங்க இன்னொரு இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது, சரி நாங்க வர்றோம் அப்படின்னா அவன் சில கண்டிஷன் சொன்னான். அந்த கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஷூ அணிந்திருக்க வேண்டும். நான் செப்பல் போட்டிருக்கிறேன். எல்லாரும் ஷூ அணிந்திருக்க வேண்டும். ஒரு அங்க கண்டிப்பான ஒரு கட்டளை. என்னடா இது கேட்டு பார்த்தா, எங்க டாடி அவர் செப்பல், நோ நோ நோ, வித்தவுட் ஷூ யூ கேனாட் என்டர் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு ஷூ கடையை தேடி அந்த ஒரு ஹோட்டல்ல ஒரு நேரம் சாப்பிடுறதுக்காக ஒரு ஷூ வாங்கி கொடுத்தான். ஒரு அலையில சொல்லுமா, ஒரு ஹோட்டலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ஷூ போட்டிருக்கணுமா? யோசித்து பாருங்க, விசித்திரமா இருக்கிறது இல்லவா? அப்ப கானான் தேசத்துல பிரவேசித்து அதன் நன்மை அனுபவிப்பதற்கு சில கட்டளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நம்ம கை கொள்ளணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை போல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம். முதல்ல என்ன? கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். சிறுமை என்றால் இங்கே தமிழ்ல சிறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலே தாழ்மை என்று மொழிபெயர்த்துக்க வேண்டும். என்றால் ஆங்கிலத்திலே டு ஹம்பிள் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹம்பிள் என்றால் என்ன? தாழ்மை. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது முதலாவது தாழ்மை. அல்லேலூயா. நீ பரம கானானிலே பிரவேசிக்க வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால், அன்றைக்கு தேவன் போட்ட கட்டளையும் அதுதான், நீ தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லலாம், ஐயோ 430 வருஷம் அவங்க தாழ்மையா தானங்க இருந்தாங்க, அந்த ராஜா சொன்னதெல்லாம் கேட்டாங்க, வேலை செஞ்சாங்க, இதுதானங்க தாழ்மை அப்படிங்களாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அங்கே நீ தாழ்மைப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. கட்டாயத்தினாலே, சட்டத்தினாலே நீ தாழ்மைப்பட்டிருக்கிறாய் அங்கே. சொல்லுமா? ஆனால் நீ பிரவேசிக்க போற தேசத்திலே கட்டாயம் இல்லை, அது உன்னுடைய சாய்ஸ். நீ என்ன செய்யலாம்? தாழ்மைப்படவும் செய்யலாம், பெருமைப்படவும் செய்யலாம். யோசித்து பாருங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காணாதவன் கஞ்சியை கண்டா ஊத்தி ஊத்தி குடிப்பானா. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, காணாதவன் கஞ்சியை கண்டா ஊத்தி ஊத்தி குடிப்பானா. இப்போ இவங்க கானான் தேசத்தை காணவே இல்லை. அங்க போனா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? தேனா எடுத்து சாப்பிடுவாங்க. ஓ, தேன் என்ன ருசி! தேனை மிதமிஞ்சி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆந்தி பொண்ணும் வயித்தால போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலே குடிச்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப பால் கடிச்சா பாலே குடிக்க கூடாது. எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு நீ கற்றுக்கொண்டு அங்கே போகணும். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன? முதல்ல தாழ்மை. எகிப்திலே தாழ்மையாத்தான் இருந்தாங்க. அது என்ன தாழ்மை என்றால், அவர்களால மேட்டிமையா இருக்க முடியாது என்றால் அவர்கள் அடிமை. அங்கே தாழ்மை பட்டுத்தான் ஆகணும். அதாவது சட்டத்தின்படியாகவும்
அவளுடைய நிலைமையின்படியாக அவள் தாழ்மையாத்தான் இருக்கணும். அதனால தாழ்மையா இருந்தாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விடுவிச்சிட்டேன், நான் இப்ப உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். நீ இந்த நடத்தும் போதும், நீ அங்க போன போதும் நீ மேட்டிமையாக கூடாது, நீ பெருமை அடிக்க கூடாது. நாங்க இப்ப பாலுந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்து விட்டோம், நீ அங்க போய் ஆட்டம் போடக்கூடாது, நீ அங்க தாழ்மைப்படணும். வரலையில சொல்லுமா, மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. தாழ்மையுள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் தாழ்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய முதலாவது திட்டம். நமக்கு இருக்கிற மேன்மைகள் எதுவானாலும் நம்ம ஒரு காலம் மேட்டிமையாகவோ மேன்மையாகவோ இருக்கக்கூடாது. தாழ்மை, 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 தாழ்மை. அல்லேலூயா. படிப்பை குறித்தோ அல்லது நமக்கு இருக்கிறதான அந்தஸ்தை குறித்தோ, நம்முடைய ஜாதியை குறித்தோ, நம்முடைய அழகை குறித்தோ, நம்முடைய பணத்தை குறித்தோ நமக்கு மேன்மை பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப ஆண்டவர் முதல்ல போட்ட சட்டம் என்ன தெரியுமா? நான் உன்னை விடுவித்து என்னுடைய ஜனமாக்கி விட்டேன். இப்போது இதற்கு முன்பு நீங்கள் எகிப்தின் நாட்டின் ராஜாவுடைய அடிமைகள், இப்பொழுது நான் உங்களை என்னுடைய ஜனங்களாக ஆக்கி விட்டேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்? தாழ்மைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, பார்வோனுடைய ஜனங்கள். இப்பொழுது என்னுடைய ஜனங்கள். என்னுடைய ஜனங்கள் என்னை போல இருக்கணும். நான் தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நான் தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்போ தெய்வீக குணங்கள் நமக்கு வரணும்னா நம்மள எந்த மேட்டிமையும் எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முதல் குணமாகிய தாழ்மை உனக்குள்ள வரணும். மேன்மை பாராட்டு சந்தர்ப்பம் வரும், மேன்மை பாராட்டு சிலாக்கியம் உனக்கு இருக்கும், பணம் இருக்கும், நீ உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், மேன்மையா இருக்கலாம். எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நீ தாழ்மையா இருக்கணும். அதுவும் சட்டத்தின்படி அல்ல, உள்ளத்திலே தாழ்மை வந்து தாழ்மையுள்ளவனாய் நீ நடக்கணும். எகிப்திலே தாழ்மையா இருந்த, அது சட்டத்தின்படி. அங்க நீ நிமிர்ந்திருக்க முடியாது, அங்க நீ மேன்மை பாராட்ட முடியாது, மேட்டிமையா இருக்க முடியாது, அடிச்சு உதைச்சு கொன்னே போட்டுருவாங்க. அதனால தாழ்மையா இருந்த. இங்க அப்படி இல்லை, நீ உண்மையான மனத்தாழ்மை உள்ளவனாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் கண்டிஷன் அதுங்க. வேத வசனமும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. தேவன் நம்மை தாழ்மை உள்ளவர்களாக வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. லேவியராமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராமம் 16:31. அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். நீங்கள் தாழ்மைப்படுத்தணும், உங்களுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தணும். நீங்க எவ்வளவு படிச்சு பெரிய உத்தியோகஸ்தனா இருந்தாலும் மற்ற விசுவாசிகளை காணும் போது அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படணும். நீங்க கலெக்டரா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் போது அவளுக்கு முன்பாய் தாழ்மைப்படணும். நீங்க உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு தாழ்ந்த ஜாதி உள்ள ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் அவளுக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படணும். ஒருவனும் மேலானவனும் இல்ல, கீழானவனும் இல்ல. உங்கள் தாழ்மையை நீங்க காண்பிக்கணும். உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது? தாழ்மைப்படுத்த. அதே லேவியராமம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அல்லேலூயா சொல்லுமா. தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அல்லேலூயா சொல்லுமா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கானான் யாத்திரையின் போது மோசே மூலமாக ஆண்டவர் கற்பித்தது. தாழ்மைப்படணும். அதே 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 32ஆம் வசனம். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசியானாலும்
சின்ன விசுவாசி என்று நினைக்கிறவனுக்கு முன்பாக நீ தாழ்மைப்படணும். உன்னை விட அவனை மேன்மையாய் நினைக்கணும். ஒருவனை சிறுமையாய் எண்ணக்கூடாது, ஒருவனை தாழ்ந்தவனாய் நினைக்க கூடாது. அவன் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை, அவனும் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் சரிசமமாய் இருக்கிறோம். ஆனாலும் என்னுடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி இரு கரங்களையும் கூப்பி ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அல்லேலூயா. இங்க பாஸ்டர் பார்த்தா ஸ்தோத்திரம், சின்ன பாஸ்டர் பார்த்தா ஸ்தோத்திரம், விசுவாசியை பார்த்தா ஸ்தோத்திரம். ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஒரு ஏழை விசுவாசியை பார்த்தா ஸ்தோத்திரம், ஒரு நல்ல பெரிய விசுவாசியை பார்த்தா ஸ்தோத்திரம். சிஸ்டர் கவனமாயிரு. ஒருவரும் மேலானவனும் இல்லை, கீழானவனும் இல்லை. எல்லாரும் தாழ்மைப்பட வேண்டும். உன்னை விட ஒரு விதத்தில் நான் குறைந்தவன் மேன்மையானவன் அல்ல என்ற எண்ணம் நமக்குள்ளே காணப்படணும். அதைத்தான் இங்கே சொல்ல தாழ்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து நினைச்ச கூடாது, மேட்டிமையா இருக்கக்கூடாது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்தது என்ன? தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ மாட்டாயோ. அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சோதிப்பாரானா சோதிப்பாரு. உங்களுக்கு வியாதியை கொடுத்து சோதிக்க மாட்டாரு, கஷ்டத்தை கொடுத்து சோதிக்க மாட்டாரு. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று சோதிப்பார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். அது சின்ன விசுவாசிக்கும் செய்வாரு, பெரிய விசுவாசிக்கும் செய்வாரு. நான் சின்ன விசுவாசி பெரிய விசுவாசிக்கு உடனே சின்ன விசுவாசின்னு ஒருத்தங்க இருக்காங்களா, பெரிய விசுவாசிங்களுக்கு ஒருத்தங்க இருக்காங்க கேட்காதீங்க. அப்படி எல்லாம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றேன். அல்லேலூயா. சிறியவன் சிறியவனும் இல்லை, பெரியவன் பெரியவனும் இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக சமம். அவர் ஒருவரையும் பட்சபாதம் பண்ணுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. சரி, இரண்டாவது எதற்காக 40 வருடங்கள் என்றால், நீ தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. என்ன சோதனை பாஸ்டர் எனக்கு? ஆமா, சோதிப்பாரு. என்ன சோதிப்பார் என்றால், நீ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ. ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றில் ஆசீர்வதித்தார். 22 அதிகாரம் 24வது வசனம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். 24ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இதற்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா சொல்லுமா. என்னையும் சோதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவன் தான், கீழ்ப்படிந்து கொண்டே தான் இருக்கிறான். நல்லா தான் ஆண்டவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்க விரும்புகிறார். நான் சொல்றத அவன் கேட்பானோ கேட்க மாட்டானோ என்று ஆண்டவர் சோதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உடனே என்ன செய்யறாரு? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 22 2ஆம் வசனமா 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வியாதியை கொடுத்தாரா, சோதனையை கொடுத்தாரா, வேற ஏதாவது செஞ்சாரா? இல்ல. அவன் நேசிக்கிற அவனுடைய ஏக புத்திரனை பலியிடுவானா, அதாவது நான் சொல்றத செய்வானா செய்ய மாட்டானா சோதிக்க விரும்பினார். அல்லேலூயா சொல்லுமா. ஆமாங்க, ஆண்டவர் சில நேரத்துல ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கிறோம், எல்லாம் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், பரிசுத்த ஆவி கூட பெற்றிருக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம், நார்மலா இருக்கிறோம். திடீரென்று ஒரு சோதனை வரும். ஏன் வருது அப்படின்னா நமக்கு புரியவே புரியாது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை சோதிக்க விரும்புகிறார். இந்த காரியம் இப்போது எனக்கு வந்திருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த சோதனையா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. பாஸ்டர் காண அங்க நிற்கிறார். வேலை வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது. வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது. காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்யறதுன்னு அவர் வழியே தெரியல. அவர் போய் அவங்க ஒரு அக்காட்ட 1.5 லட்சம், இன்னொரு அக்காட்ட 1.5 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறாரு. வந்து என்கிட்ட சொன்னார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அக்காட்ட 1.5 லட்சம், அந்த அக்காட்ட 1.5 லட்சம், இந்த அக்காட்ட 1.5 லட்சம்னாரு. எனக்கு அப்படியே சுருன்னு ஏறிச்சு பாருங்க, சுருன்னு ஏறிச்சு. ஆனா மருமகனா போயிட்டாரு. மகனா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அப்படியே ஏறிச்சு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துரு, ஆண்டவருக்கான வழிகளை திறப்பார், ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை கொடுக்கணும். சொன்ன இன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் வேலை நடக்குதோ நடக்கலையோ, அடுத்தது முதல்ல அவங்க கடனை கொண்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை செய்யணும். அல்லேலூயா. அவரை குறை சொல்றதுக்காக நான் சொல்ல, உடனே போய் பாஸ்ட் கடன் வாங்கி, அதுக்காக சொல்ல. சில வேளையில ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு இக்கட்டு வந்தவொடனே என்ன செய்யறோம் அப்படிங்கிறதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். என் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த வாங்கணும், இந்த சர்ச்சை கட்டணும், கடனே வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் தேவனின் தேவைகளை சந்திப்பார், கடனே வாங்காம சந்திப்பார். அதுதான் என்னுடைய. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு சோதனை வந்தவொடனே, இப்படி ஒரு இக்கட்டு வந்தவொடனே எங்கடா போய் நம்ம வாங்கலாம், எங்க செய் அப்படிங்கிறத நினைக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் எங்க போவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு தரணும். நான் போய் மனுஷன் கையில ஏந்த மாட்டேன், நான் உம்முடைய காலில் கூட விழுவேன், மனுஷன் கையில விழ மாட்டேன். அல்லேலூயா. அப்படி நின்னா கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. சோதனை பல விதத்தில் வரும். இது ஒரு சோதனை தான். இது மாதிரி பல சோதனைகள் ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்னடா இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர் சர்ச் வேலை தொடங்கும் போது அந்த பாஸ்டர் காலு போச்சு, இந்த வீட்டு வேலை தொடங்கணும் இந்த பாஸ்டருக்கு காலு போச்சு, அந்த அம்மாவுக்கு அந்த காலு போச்சு. அடடா, என்னடா காலே போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், 2 காலு போனாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஆண்டவர் சோதிக்கிறார்னு வச்சுக்குவோம், இனிமேல உனக்கு ஒரு 2 காலுமே இல்லப்பா அப்படின்னா கூட என்னுடைய ஜீவன் இருக்கும் வரை நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. அது ஒரு வேளை சோதனையாத்தே இருக்கட்டும். ஆண்டவர் சோதிச்சாருன்னே வச்சுக்குமே, ஆண்டவர் தண்டிச்சாருன்னே வச்சுக்குமே. ஆண்டவர் சோதிச்சாரு, தண்டிச்சாரு, எப்படி எடுத்துட்டாலும் சரி, தான் நேசிக்கிற புத்திரனை என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வருது, நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தருனை சிட்சிப்பார்னு அடுத்த வசனம் வருது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மை சோதிப்பார். அல்லேலூயா. எதுக்காக சோதிக்கிறார் தெரியுமா? நம்ம கஷ்டப்படட்டும், கண்ணீர் விடட்டும், கடன்காரனா இருக்கட்டும், அல்லது நமக்கு வசதிகள் இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பாஸ்டர் கொண்டு விடுறதுக்காக ஒரு டிரைவரை அந்த பாஸ்டர் அனுப்பினாராம். அந்த டிரைவர் கிட்ட அந்த ஊழியக்காரர் பேசிட்டே போனார். தம்பி என்ன செய்றீங்க? நான் தம்பி இப்போ சும்மா தான் இருக்கிறேன்னாராம். ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்க வேலைக்கு போகலையா? இல்லை, வேலைக்கு போயிட்டு தாங்க இருந்தேன், ஆனால் நான் இப்போ அந்த வேலைக்கு போறதில்லை. ஏன்ப்பா வேலைக்கு போகாம ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், பாஸ்டர், அந்த வேலை ஒரு லாரி ஓட்டுற வேலைக்கு போனேன் பாஸ்டர். அந்த லாரியில என்ன வேலை அப்படின்னா, மணல் கொள்ளை. நான் ராத்திரியில போய் லாரியில என்ன ஏத்துவாங்க, மணல் ஏத்துவாங்க. அதை கொண்டு போய் போலீஸுக்கெல்லாம் அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு நான் கொண்டு போய் அதை டெலிவரி பண்ணணும். இப்படி கொஞ்ச நாள் செஞ்சேன் பாஸ்டர், என் மனசாட்சி ஒத்துக்கல, அதனால அந்த வேலைக்கு போகலன்னு சொன்னாராம். ரலிலியா சொல்லுமா? அவர் கேட்டார், எவ்வளவு நாள் வேலை இல்லாம இருக்கீங்க? 4-5 மாசம் ஆச்சு, வேலையெல்லாம் இல்லை, ஆனாலும் எனக்கு அந்த வேலை செய்யறதுக்கு என்ன இல்லை. யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. ஒரு நல்ல விசுவாசி, ஒரு கொள்ளையடிக்கிற மணல், அந்த மணலை கொண்டு போய் போட்டு அந்த சம்பளத்தை வாங்கி நான் குடும்பம் நடத்தக்கூடாது ஆண்டவரே,
எனக்கு அந்த வேலை வேண்டாம், அதுல வர வருமானம் வேண்டாம், நான் பட்டினியா இருந்தாலும் என் குடும்பம் பட்டினியா இருந்தாலும் உமக்கு பிரியமற்ற அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி இருந்தானா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அதான் அவனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்த ஒரு சோதனை. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்களை கர்த்தர் நம்மை சோதிக்கலாம். வரக்கூடாத நம்முடைய பணம் இல்லாத ஒரு பணம் நமக்கு வரலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நமக்கு வரலாம், பல சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகளில் நம்ம ஜெயிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கட்டளையின்படி நடப்பாயோ, கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதிக்கிற ஒரு சில சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில வரும். அது இரண்டாவது பாடம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. அல்லேலூயா. உபாமா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை போடலாம். உபாமா 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே உன் இருதயத்தில் உள்ளதை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவருடைய சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா சொல்லோ. அதான் அடா அது என்னடா? ஏன் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு. நம்முடைய இருதயத்தில் உள்ளதை ஆண்டவர் அறிவாரா அறிய மாட்டாரா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவரே என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். நம்முடைய எண்ணங்களை சிந்தனை கூட அவர் அறிவார்னு சொல்லி இருக்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுதான் அடுத்த காரியம். அல்லேலூயா. அது எப்ப தெரியும் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது தெரியும். வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது தான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க அல்லது நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஒருத்தர் திடீர்னு குறுக்க வந்து உன் வண்டி முன்னால விழுந்துட்டான். இப்பதான் உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியே வரும். அது வர நார்மல். இப்ப சர்ச்சில் இருக்கும்போது எல்லாரும் நார்மல் தானே? நார்மலா எல்லாரும் பார்த்தாலும் தேவதூதர்களை மாதிரியே தெரியுது. அப்போடா இத்தனை தேவதூதர்கள் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்களான்னு. ஆனா வீட்டுக்கு போனாதான் பிசாசா மாறிடுறோம். ஒரு காரியம் வர்றது வரையில நம்ம நார்மல், ஒரு பிரச்சனை வர்ற வரை நார்மல். ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம சுய ரூபம் வெளியே வந்துடும். நம்மளா இப்படி எல்லாம் பேசணும், நமக்கா இப்ப கோபம் வந்துச்சு அப்படின்னு பின்னால்தான் தெரியும். நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. அதை தெரிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாம் வரணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போகும்போது ஆண்டவர் அவங்க எல்லாம், ஆண்டவரே நீங்க எங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் நீங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்றீங்களோ நாங்க கேட்போம் ஆண்டவரே, நாங்க கேட்போம் ஆண்டவரே, என்ன சொன்னாலும் கேட்போம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு என்ன கொண்டு போறீங்களே, ரொம்ப நன்றி ஆண்டவரே, என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம் ஆண்டவரே. சொல்லுவாங்களா? சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொன்னாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் வாங்க 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 தானே சொல்றீங்க, இப்ப காட்டுறேன் பாருங்கன்னு தான் அந்த செங்கடலுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தினார். நிறுத்தின உடனே தான் சொல்றாங்க, எகிப்தில எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்றா எங்களை கொண்டு வந்து இங்க சாகும்படியாய் கொண்டு வந்தீர் ஆண்டவரே, நாங்கள் எகிப்தில இருந்திருந்தா பரவாயில்ல. நிறைய ஆளுகளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு கடினமான உபதேசத்தை எல்லாம் சொல்லும் போது என்ன தெரியுமா, நாங்க பேசாம இந்துவாவே இருந்திருக்கலாமே, நாங்க பேசாம இந்த சர்ச்சுக்கு வராமலே இருந்திருக்கலாமே, நாங்க பேசாம அப்படியே இருந்திருக்கலாமே, இங்க வந்தும் இந்த கஷ்டத்தை படணுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி வருது. நான் போயிடலாமோ, வந்த இடத்துக்கே போயிடலாமோ அப்படின்னு எல்லாம் சில நேரம் தோணுது. இந்த கத்தோலிக்க சபையை விட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தோணும். இந்துக்களுக்கு கூட தோணாது. இந்த கத்தோலிக்க சபை விட்டு வந்தவங்களுக்கு பரவாயில்லையே, அங்க எல்லா வாரமும் என்ன கொடுத்தாங்க, நன்மை கொடுத்தாங்க, இங்க மாசத்துல ஒரு கொடுக்குறாங்க, அங்க அப்படி சொன்னாங்க, அந்த உதவி இந்த உதவி எல்லாம் செஞ்சாங்க, இங்க ஒரு உதவி இல்லை, நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கு. அங்கே இருந்திருக்கலாமோ, அங்க இருந்தா நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கும், நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், இங்க நம்ம தேட வேண்டியதா இருக்க அப்படின்லாம் நினைப்பாங்க. இந்த ஜனங்களை அப்படிதான் நினைச்சாங்க. நாங்க எகிப்துல இருந்திருந்தா பரவாயில்லையே சொல்றாங்க. நாங்க எகிப்துல இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோம். மண்ணு கூட கிடைக்கல, வைக்கோல் கூட கிடைக்கல, இங்க வந்து டாவுடுறாங்க. எப்படி? நாங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டாங்களா? அப்ப ஏன் வந்தீங்க?
அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? அங்க வைக்கோல் கூட கிடைக்கலன்னு தானே முறையிட்டீங்க. இப்ப சொல்றாங்க நாங்க இறைச்சி பாத்திரங்கள் எண்ணெயில உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோமே, எய்த்துல இருந்திருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. இதுதான் உள்ள இருக்கிறது. இப்ப வெளியே வருதா? இப்ப வெளியே வருதா? இந்த வாந்தி பாருங்க, வாந்தி வாந்தி வந்திருக்கா? உங்களுக்கு எல்லாம் நிறைய வந்திருக்கும். உங்களுக்கு, நான் ஆண்களுக்கு வர்ற வாந்தியை சொல்றேன். தண்ணி போட்டுட்டு வாந்தி வரும் பாருங்க. அல்லது வாந்தி அப்படின்னா என்ன தெரியுமா? வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அது வெளியே வரணும். அது வர்ற வரை என்ன வரும்? வாமிட்டு வாந்தி வந்துட்டே இருக்கும். நமக்கு தெரியா வாந்தி வந்து அடடா ஏன் வயிற்றுக்குள்ள இது இருந்துச்சா? சில வேளை ஏதாவது வாந்தி பண்ண உடனே வெளியே வரும்ல, அடடா இது என் வயிற்றுக்குள்ள இவ்வளவு நாள் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தோணும். இதே மாதிரி தாங்க நமக்குள்ள இருக்க இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் அப்பப்ப வந்து இந்த தலையை காட்டும். அப்பப்பா 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 அதுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் வரணும். சாப்பிடுறதுக்கு இல்ல. ஐயோ நாங்க கொம்மட்டி காய்களை எல்லாம் சாப்பிட்டு இருந்தோமே, அந்த காய் சாப்பிட்டு இருந்தோம், இந்த காய் சாப்பிட்டு இருந்தோமே, இப்ப சாப்பாடே கிடைக்கலையே, எங்களுக்கு அப்பந்தர் யாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஜனங்கள் முறையிடுறாங்க. ஒரு இடத்துல வந்தாங்க, தண்ணி இல்ல. ஐயோ தண்ணி இல்லையே, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க? தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க? நாங்க எழுத்துல இருந்திருந்தா பரவாயில்லையே. இதுதான் எங்க இருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு தேவன் உன்னை 40 வருஷம் நடத்தினார். ஒரே நேரத்துல வரல, ஒரே நேரத்துல வராது. நமக்கு அப்படி ஒரே நேரத்திலேயே வருது. நமக்கு கல்யாணம் பண்ண 1947 கல்யாணம் பண்ணது இப்ப 2025 வெளியே வருது. கல்யாணத்தன்னைக்கு உங்க அப்பா என்ன சொன்னா வெளியே வருது. 40 வருஷம் 45 வருஷம் கழிச்சு வெளியே வருது. ஒரு இன்சிடென்ட் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, நானே தான் கஷ்டப்பட்டு இருக்கேன், உங்க அப்பா சுகமா இருக்கிறாரு, போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரக்கூடாது? அன்னைக்கு சொன்னார்ல, என் பிள்ளைய நான் நல்லா வச்சிருப்பேன், நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னார்ல. வருது, உள்ள இருக்கிறது வெளியே வருது. நிறைய ஆம்பளைகளுக்கு வருது இல்ல, புத்தி கெட்ட ஆம்பளை. எந்த ஆம்பளையும் பொண்டாட்டி வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னா ஆம்பளை இல்லை, மீசி எடுத்துடணும். அதான மீசி எடுத்திருக்கேன். நான் சொன்னதில்லை, சொல்லிடக்கூடாதுன்னு தான் மீசி எடுத்திருக்கேன். பழசு வெளியே வரக்கூடாது, பழசு வெளியே வரும். அதெல்லாம் வெளியே வந்து வயிறு சுத்தமாகிறதுக்கு 40 வருஷம். எல்லாம் வெளியே வந்து இனி ஒண்ணுமே இல்லை, எகிப்தை பத்தி நினைக்கிறதுக்கு இல்ல, பேசுறதுக்கு இல்ல, எல்லாம் வெளியே வந்து கானானுக்கு வர்றதுக்கு 40 வருஷம். அல்லேலூயா. கீழ்ப்படிவாயோ கீழ்ப்படிய மாட்டாயோ என்றார். இருதயத்தில், உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை சோதித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியானா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய உள்ளத்தில் உள்ளத உங்களுக்கே தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கும். நீங்க சில நேரம் டாக்டர் போய் ஒரு என்ன டெஸ்ட், ஃபுல் மெடிக்கல் செக்அப் அப்படின்னு. நானும் அப்படிதான், நான் ஒருக்கா ஃபுல் மெடிக்கல் செக்அப் போனேன். சும்மா போயிருக்கும்போது பாஸ்டர் மாம் கூட வந்திருந்தாங்க. என்னுடைய மகன் சொன்னா, சும்மா மம்மியும் சும்மா தானே இருக்கிறாங்க கூட, சரி அவங்களுக்கு ஒரு செக்அப் பண்ணிருங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு எல்லாம் செக்அப் பண்ணாங்க, எல்லாம் நார்மல். பாஸ்டர்மாவுக்கு செக்அப் பண்ணாங்க, ஒரு கட்டி இருக்குதான். சும்மா கூட வந்தவங்க, ஒரு வலி இல்லை, ஒரு வேதனை இல்லை. இப்ப மாஸ்டர் செக்அப்ல என்ன சொல்லுது? வயிற்றுல ஒரு கட்டி இருக்குதுன்னு சொல்லுது. இதுவரை தெரிஞ்சுச்சா? அப்ப நல்லா சோதிச்சாதான் உள்ள இருக்கிறது தெரியும். உடனே ஒரு ஆபரேஷன் பண்ண சரியாயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. எவ்வளவு கோபம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு பாவங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றோமான்னு நமக்கு தெரியாது. என்ன பார்த்தா நான் ரொம்ப யோக்கியன், அல்லேலூயா, என்ன மாதிரி பரிசுத்தவானே இல்ல உலகத்திலே, உலக மகா பரிசுத்தவான் அப்படின்னு தான் எனக்கு தோணும். உங்களுக்குள்ள அப்படி தோணுது? தேவதைகள் மாதிரி தோணுதில்ல? ஒரு நாள் கொஞ்சம் பட்டினியா போட்டா தெரியும். இப்ப நானே நல்ல சாப்பாடு போட்டிருக்கேன் பாஸ்டர்மாவுக்கு, அதுல ஒன்றும் குறை வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் ஒண்ணுமே வாங்கி போடலன்னு வைப்போம், அப்பதான் அவங்க உண்மையான சுபாவம் தெரியும். எப்படி சம்பளம் வாங்குறவங்க பென்ஷன் வாங்கிட்டு 6 நாள் ஆச்சு, இங்க என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, புளி இல்லை, அப்பதான் உண்மையான சுபாவம் வரும். வீட்டுல குறையும் போது தானே சுபாவம் வெளியே வருது.
பெண்களுக்கானாலும் ஆண்களுக்கானாலும் ஒரு நேரத்தில் தான் அந்த குணம் வெளியே வரும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்பதான் ஜனங்களுக்கு தெரிஞ்சு, ஐயோ நாம இவ்வளவு நாள் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லை, நமக்குள்ள இந்த சுபாவம் எல்லாம் இருக்குது, இந்த சுபாவத்தை கொண்டு நான் கானான் தேசத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்பினால் குழந்தை போல மாறு. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் எங்கே பிரவேசிக்க மாட்டாய். ஆமா, நீ பழையதெல்லாம் விடாட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னாரு. இங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு குழந்தையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கவே மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்றா புரிந்து கொள்ளுங்க, பாதியில் தான் நிறுத்துறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்தரத்திலே நடத்தினார். அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர்களை புரிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. அவர்களே தேவனுடைய கற்பனை கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்று அவர்கள் உணர வேண்டியதா இருந்தது. அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. இப்படி 40 வருடங்கள் சொல்லப்படுகிறது. உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை எளிதாக அடைந்து விட முடியாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், வகுப்பு. இது ஒரு வகுப்பறை. இங்கே கற்றுக்கொண்டு, இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, நித்திய ராஜ்யத்தை குறித்து சரியாக அறிந்துதான் நீங்கள் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அதுக்கு சில நாட்கள் தேவைப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்கள் தேவைப்பட்டது. நமக்கு சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் ஆகலாம். பொறுமையோடு கத்துக்கணும். பொறுமையோடு கத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்காய் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆசை? ஹலோ, வேண்டாமா? நல்லா வைத்தணும் கையை கூட. பாருங்க, கையே உயர்த்தாம இருந்தீங்கன்னு வைப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு உயர்த்தவே முடியாது. அதாங்க இந்த சிலவங்க கை உயர்த்த முடியல, கால் மடக்க முடியலன்னு சொல்ல. எனக்கு இப்ப கீழே உட்கார முடியாது, ஏன்னா கீழே உட்கார்ந்து பழக்கமே இல்லாம போயிடுச்சு. இப்ப காலை மடக்கி கீழே உட்கார முடியாது, பழக்கம் இல்லாம போன. அவன் இப்படி கையை வைத்து பழகிட்டீங்கன்னா அந்த யாருடைய கையை, திமிர்வாதக்காரனுடைய கை மாதிரி அப்படியே இருக்கும். இப்படி வைத்து பழகணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் போக ஆசை? அப்பமும் கால் கை, அரை கை, முக்கா கை கீழே போடுங்க. எத்தனை பேருக்கு உடனடியா போகணும்? புரியல உங்களுக்கு? அப்படின்னா உடனே சாகணும்னு அர்த்தம். ஓகேவா? உடனே செத்தா எங்க போயிடலாம்? உண்மையா தங்க வைத்துனீங்களா? சும்மா எனக்கே புரியுது. இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வச்சுதான் போவாங்க அவங்க. ஆனா கை வைத்துட்டாங்க. அப்போ சும்மா வைத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கேட்கிறேன், எனக்கு முதல்ல உடனடியா பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு கை வைத்துங்க. கொஞ்சம் புரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பரவாயில்ல. சரி, ஆண்டவர்களை சீக்கிரமாய் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பாரா? ஏங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை காண போறோம்? ஒவ்வொரு நாளும் வாழ வாழ கஷ்டம்தான், ஒரு நாள் வாழ வாழ பாவம் தான். சீக்கிரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அலைய பண்ணி, பெலிஸ்தர் தேசத்து வழியாய் போவது எளிதானாலும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நீர் அவர்களை கொண்டு போனீர். அது நீர் அவர்கள் மேல் வைத்த பாசம். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கானான் தேசத்திலே நித்திய காலமாய் வாழும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதே போல நாங்களும் கற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திலே வந்து அடைந்து உமக்காய் வாழ
உம்மோடு கூட வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வனாந்திர யாத்திரையிலே, இந்த கானான் தேசத்து யாத்திரையிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியோமா, கை கொள்ளுவோமா, கொள்ள மாட்டோமோ என்று சொல்லி எங்களை நீ சோதிக்கிறீர். அந்த சோதனையிலே நாங்கள் வெற்றி அடைய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருதயத்தில் உள்ள உண்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்களை தாழ்த்த, தாழ்மையுள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதா.